மோர் கண்டென்ட் ஃப்ரம் யூ. கண்டென்ட் தான் பத்திக்கிட்டு எரியுதே, இதுக்கு மேலே நான் என்ன கண்டென்ட் நான் பண்ணுறது ப்ரோ? நாங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரீமர் தலை. நாங்கள் வந்து நான் இப்போ நான் எப்படி வந்து ஓகே நம்ம வந்து பதில் சொல்லிட்டோம், நம்ம வந்து பதில் சொல்லிட்டோம், அதுக்கு மேலே போட்டு உழப்பிட்டோம், இதுக்கோ இருக்கக்கூடாது. சரி, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், நான் ஏன் அதெல்லாம் மறைச்சு பேசிட்டு இப்போ நான் 2 நாள் லைவ் இல்லையா, கான்ட்ரவர்சி பண்ணவங்களோட வியூஸ் குறைஞ்சிச்சா, பேக் டு ஓல்டு வியூஸா? ஸோ அது எங்களுக்கு தெரியும். we know what to do, what not to do. எங்களுக்கு வந்து இப்போ கான்ட்ரவர்சி பண்ணுறவங்களோட வியூஸ் எப்படி ஏறும்? என்னோட வியூஸ் இருக்கும், என்னை லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து யாரோ நம்மளை திட்டுறாங்க, நம்மள பேசுகிறாங்கன்னு இங்கேருந்து போய் அங்கே பார்ப்பாங்க. அங்கே வந்து இங்கே இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, கொந்தளிச்சு நம்மகிட்ட வருவாங்க. கரெக்டாக? ஆமாவா? இப்போ நான் 2 நாள் லீவ் போட்டேனே, நான் யாரும் எதுவும் பண்ணல, நான் உண்டே வாழ உண்டுன்னு இருந்தேன். 2 நாள் வந்து புடாவோட பேரண்ட்ஸ் மீட்டிங் போனேன், புடா கூட்டிகிட்டு சாப்பிட கூப்பிட்டு போனேன், அப்புறம் கோர்ட்டு வேலையாக சுற்றினேன், அப்புறம் போய் ஆர்ஐட்ட போய் பார்த்துட்டு வந்தேன், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஃபோர்ஸாக கண்டென்ட் ரெடி பண்ணேன். அப்புறம் வந்து இந்த ஸோ கால்டு இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய பேர் டிராஃபி வரல, அது வரல, நாங்களே நம்ம மேலே தான் வந்து பிரச்சனை வைக்கிறாங்களே சொல்லிட்டு அதனால வந்து எல்லார்ட்டையும் கால் பண்ணி என்ன பிரச்சனை, என்ன வரல, எது வரல, என்னென்ன பிரச்சனை தீர்க்க முடியுமோ அந்த பிரச்சனைலாம் தீர்த்திட்டு இருந்தேன். அவ்வளோதான். நான் என்ன பண்ண முடியுமோ என்னோட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏதாவது யாருக்காவது பாதகம் எதுவும் பண்ணல. பட் என்னாச்சு? கான்ட்ரவர்சி யூடியூபர்ஸோட வியூஸ் என்னாச்சு? வாட் ஹேப்பண்ட்? அதுதான் அது எங்களுக்கு தெரியும் ப்ரோ. எப்படி வந்து போகும், எப்படி ரொம்ப நாள் உருட்ட முடியாது, ரொம்ப நாள் வந்து உருட்டிட்டு இருக்க முடியாது. உருட்ட என்ன சொல்லுவாங்க, டே புண்டா டே பொச்சி என்ன ஒரே விஷயத்தை திருப்பி வளர்ப்புற, என்ன வியூஸ் கம்மியாகுதுன்னா மறுபடியும் அதே பேசுறது தான் முடிஞ்சு போச்சே அப்படின்வாங்க. ஸோ அதனால தான் ஒரு 2 நாள் ஆறப்போட்டதுன்னா எதுவும் பண்ணதில்லை நம்ம. சரி, இதான் டைமு, நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஓகே இது வந்து வேறு ஏதாவது பண்ணுற நேரம் போலன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோதான் சிம்பிளாக போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். நான் எதாவது பண்ணேன்னா ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போலையா, அந்த மாதிரி தாங்க இஸ். தட்ஸ் இட், சிம்பிள். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நம்மளாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளோட வேலையை பார்த்தா போதும். எனக்கு தெரியும். இப்போ மதன் வருவான், MADN ஒருத்தன் வருவான், காலைல ஸ்ட்ரீம் போடுவான், ஒன்றுமே இருக்காது, இந்த கொடியில் போய் உட்காருவான், கண்டென்ட் பண்ணுவான், ஒரு 1500 பேர் 1000 பேரை பார்க்க வைப்பான், யாரோட பேர் சொல்ல மாட்டான், யாரும் கான்ட்ரவர்சி பண்ண மாட்டான், EMI கேட்க மாட்டான், இவங்க அதை பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு எந்த இதுவும் இருக்காது. போவான், தன்னோட ரெக்கார்டை பற்றி ஏதாவது ஒரு கூகுளில் சர்ச் பண்ண சொல்லுவான், தன்னை பற்றி மட்டும் பேசுவான், என்னென்ன ஃபன் பண்ண முடியோ பண்ணுவான், ஒரு கண்டென்ட் நல்லா பண்ணி நல்லபடியாக ஒரு முடிக்கும் போது இந்தியாவோட ட்ரெண்டிங் நம்பர் 1ல் முடிப்பான், ஒரு லேக்ஸ் கணக்கில் வியூஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். கரெக்டாக? இது மதனோட ஸ்ட்ரீமிங் ஸ்டைலும் அளவு அந்த மாதிரி. இப்போ செத்து போன யூடியூபர்ஸ் வருவாங்க, மதன் பற்றி மதன் நம்ம ஆளுங்க போயிட்டு ஓ அண்ணனை பற்றி இப்படி பேசுறியா, அண்ணனை பற்றி அப்படி பேசுறியா, இருறா அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சுட்டு இருப்பாங்க. அதில் வர வியூஸ் தான், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் அப்புறமேட்டு நான் என்ன பண்ணுவேன், சரி செத்து போனவங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணுவேன் கூட இந்த இதுக்காக. அப்புறமேட்டு நான் வந்து அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா என்ன அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு வேலையை பார்த்துடுவேன். நான் உட்காந்துட்டு ஜாலியாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, ஸ்ட்ரைக் அவுட் சேர்க்கறது, வார் போடுறது. இப்போ நமக்கு எப்பயும் அந்த 1 லட்சம் வியூஸ் வந்துடும், நமக்கு எப்பயும் அது நடந்துடும் வச்சுக்கோங்க. அது 7-8 வருஷம் வந்து உருவாக்குன ஒரு பாண்ட், அது காலங்காலமாக வருஷமாக இருக்கிற பாண்ட், அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஜென்ரலாக வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாபிள் ஆகும் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக கண்டென்ட் தேவைப்படும். இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த கான்ட்ரவர்சி கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸ்டம்பிள் கைஸ் கண்டென்ட் எடிட்டர் வேணும்னு போட்டிருந்தீங்க, இன்ஸ்டாவில் DM பண்ணியிருக்கேன் மதன் ப்ரோ, கண்டிப்பாக வேணும்டா. ஸ்டம்பிள் கைஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அது இப்போ நான் அதே மாதிரி ஸ்டம்பிள் கைஸ் பார்ட்னருக்காக போயிருந்தேன், ஒரு அரை நாள் அதுக்கு மேலே வந்து இது பண்ணிட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு வேலையாக இருந்தேன். எல்லாம் என்ன ப்ரோ இந்த வேலைலாம் அது ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணலன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன ஸ்ட்ரீம் பண்ணணும்னு கண்டென்ட் எழுதிட்டு இருப்பேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. ஸோ அதை நான் வந்து அது பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ அப்படியே போச்சு 2 நாள். நான் எதுவுமே பண்ணலையே, அது ஆட்டோமேட்டிக்காக அடங்கிருச்சா இல்லையா, அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான். அதாவது தெரியாதா என்ன, எங்களுக்கு என்ன தெரியாதா என்ன நடக்கும் ஏது நடக்கும், இது வருமா வராதா, இது தேருமா தேராதா, பூட்ட கேஸா இல்லையா, இது செத்து போனதா இல்லையா, இல்லை செருப்படி வாங்கினதா இல்லையா அப்படின்னு. ஸோ அதனால அப்படியே போயிட வேண்டியதான். சும்மா ஒன்னே போட்டு Get pet supplies and more. உழப்பிட்டு இருக்காது, போர் அடிக்கும். ஸோ அதனால செல்ஃப் கேர் டே அப்படின்னு சொல்லி நான் மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப் சேனலில் ஃபார் ஸ்ட்ரீமர்ஸ் ரைஸ் பண்ணி இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இஸ் இட் ட்ரூவா ப்ரோ, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண நல்லதான், நம்மளும் போட வேண்டியது தான் கிரிட்டுன்னு, ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு. ப்ரோ வியூ பாட் போடுற பொட்டையை பற்றி சொல்லுங்க ப்ரோ. வியூ பாட் போடுற பொட்டையை பற்றி நான் என்ன சொல்கிறது, அதுக்கு தான் வந்து கிராக் பண்ணிட்டோமே, ஒரு டெக்னாலஜி இருக்குது. கோஸ்ட் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, மெம்பர்ஷிப் லைவ் போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் லைவ் போட்டால் வந்து அது நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். நானே அதான் எனக்கே 2 தடவை போட்டால் நான் ஸ்ட்ரீம் கட் பண்ணிட்டேன். நான் இனிமேல் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அது ஒர்க் ஆகுதா இனிமேல் தான் பார்க்கணும். மதன் பண்ணி ஒரு கணிப்பின் கடவுள் அன்னைக்கே சொன்ன ஒரு குரூப் ஒன்று சேருது, இதெல்லாம் 2 நாள் பேசுவாங்க, அதான் நடந்தது ப்ரோ. ஆமாம் தெரியும் எங்களுக்கு தெரியாத தலை. இப்போ ட்ரைவர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, பட் இன்னும் வைக்கணும். இப்போ நான் வந்து அந்த மூடில் இல்லை, நான் இப்போ கொஞ்சம் செலிப்ரேஷன் மூடில் இருக்கேன். எல்லாம் வந்து இந்த நியூ இயரு அதுதான் முக்கியமான வேலை, ஸ்டம்பிள் கேஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம். அப்புறம் புடாவோட பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் என்ன சொன்னேன், புடா வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும், பூனைக்கு மட்டும் ரவுண்ட் போடலேன்னு தர, அது மட்டும் தப்பு பண்ணியிருக்கோம், மற்ற எல்லாமே கரெக்டாக போட்டோம். எல்லாத்துலேயுமே வி குட் அண்ட் தென் A+ வாங்கியிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் புடாவுக்கு ஒரே பெருமை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு, அதை வாங்கிட்டு டாடி நீ சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக, நான் அப்படிலாம் சொல்ல, நான் மார்க் எடுக்க சொல்லல, உண்மையாக சொல்ல போனால் நீ வந்து ஜாலியாக தான் சொன்னேன். பட் இருந்தாலும் டாடி நான் அதான் அவன் எப்பயும் இங்கே கூப்பிடுவான்ல, எப்போ டாடி மார்க் எடுத்தாச்சு, ஒரே ஒரு மார்க் மட்டும் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் இத்தனை சப்ஜெக்டில், என்ன வாங்கி தருவேன் அப்படின்னா, என்ன வாங்கி தரதா, வாங்கி தரேன், சரிப்பா எனக்கு நியூ இயர்க்குள்ளே ஒரு புது ஐபேட் வாங்கி கூட அப்படின்னா, என்ன அது, நான் உன்னை எதுக்கு வச்சுருக்கேன், டேடி யூஸ் பண்ணிட்டு பழசார ஐபேடெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு நான் உன்னை நண்பனாக வச்சுருந்தா, நீ வந்து என்ன புது ஐபேட் கேட்டுட்டு இருக்கிற, வேணா இந்த M5 வந்து பழசாரம் உனக்கு தரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்ட்டு நான். அவன் இருக்கான்னா நான் வந்து வாங்குற ஐபேட்லாம் அவனுக்கு போகுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்கேன், இல்லைன்னா வந்து கேஜெட் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா தலைவர் பூசாக வேணுமா, பூசெல்லாம் கிடையாது போடா அப்படின்னு. ஃபன் மேட்ச் போடு போகலாம். இல்லை என்ன பண்ணுறது, வரவன் போகிறவெல்லாம் வந்து கமெண்ட் இது டிமாண்டிங்லேயே போயிட்டுருக்கு. ப்ரோ அவ்வளோதான் தலை, தட்ஸ் இட். அதாவது உங்களுக்காக கான்ட்ரவர்சி, உங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தான் கான்ட்ரவர்சி இருக்குது, அவ்வளோதான். இனிமேல் மற்ற யூடியூபர் பற்றி நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் எந்த யூடியூபர் பற்றி கேட்டாலும் ஒன்று டைம் அவுட் போட்டுருவாங்க, இல்லைனா வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, அவ்வளோதான், அந்த 2 நாள் வியூஸ் 3 நாள் வியூஸே கொடுத்தாச்சு, அதுவே ஒரு பெரிய தியாகம் தான். இதுக்கு மேலே வந்து கொடுக்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதனால் வந்து எந்த யூடியூபர் பற்றி நீங்கள் பேர் போட்டாலும் ஒன்று ஹைட் ஆயிரும், இல்லைனா டைம் அவுட் ஆயிரும், அவ்வளோதான். இனிமேல் வந்து அவங்க உயிரோடு இருக்காங்கன்ற மாதிரியே இது இருக்காது, எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க மாதிரியே காட்டிக்க மாட்டோம், அவ்வளோ, தட்ஸ் இட். உங்களுக்கே தெரியும்ல. அதே மாதிரி நீங்கள் அதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து எங்கள் பக்கம் ஒரு நாயம் இருக்குது, நீங்கள் அது எல்லாரும் மறந்துடுறீங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது வந்து என்னோட கிளான் வார், இது வந்து என்னோட கிளான், நான் தான் அதோட கிளான் லீடர். எந்த நாய் யார் இருக்கணும், எவன் வெளியே போகணுன்னு டிசைட் பண்ணுறது என்கிட்ட தான் இருக்குது. இவனை வச்சுக்கோ அவனை வச்சுக்கோன்னு யாரும் எந்த ஸ்பான்சரும் வந்து சொல்ல முடியாது. அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் சூத்துலேயே செருப்பில் சாணி முக்கி அடிப்பேன். ஏன்னா 24 மணி நேரம் ஸ்டீம் பண்ணி 7 வருஷம் இந்த கிளானை வளர்த்தது நான் தானே ஒழிய அந்த எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து கிளானில் நான் எவனை வேணால் வச்சுக்குவேன், எவனை வேணால் வெளியே அனுப்புவேன். இது வந்து அது வந்து நாங்கள் எடுக்கிற முடிவு தான். இவனை ஏன் வச்சுக்கல அவனை ஏன் வச்சுக்கலன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க கைஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மதன் ஒரு முடிவு எடுத்தால் கொஞ்சம் அரசியல் போஸ்டாக தான் இருக்கும். செல்ஃப் அடித்து வெளியே துரத்துனவங்க எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, செல்ஃப் அடித்து வெளியே துரத்தவங்கலாம் ஒன்று சேர்ந்துட்டு ஜிம்பிளாடி வம்பா, அதுலையாவது 2-3 பேருக்கு நான் வச்சுருந்தேன், கிரேஸ் பாயிண்ட்ஸ் வச்சுருந்தேன். சரி வாரப்போ ஒரு யூட்டிலைஸ் பண்ணலாம், சரி இவ்வளோ நாள் கொடுத்த இதுவே போதும் அப்படின்னு. அதுவும் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததில் சில பேர் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம்
இந்த சம்பல் கேஸ்ல லேசர்ல விழுற மாதிரி கடைசியில் போய் லேசர்ல விழுந்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் கண்டுபிடிக்கலாம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் கைஸ். லெட்ஸ் வெயிட் அண்ட் கண்டுபிடிச்சு பையிங் ஆல் கைஸ். அது இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி இது எந்த நாய் வந்து இதுக்கு உரிமை கொண்டாடுறான்னு எனக்கும் தெரில. எந்த லவடே வந்து என்கிட்ட இவனை வச்சுக்கோ அவனை வச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கான எந்த உரிமையும் நான் எந்த நாய்க்கு கொடுக்கல. ஸோ எந்த நாயும் அதை பற்றி பேசக்கூடாது. இவனை எடுத்துக்கோ அவனை வெளியே அமிச்சிட்டாங்க இவனை வெளியே அமிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி வச்சு சூத்தாம்பட்டிலே கிரீஸ்டப் ஆகிட்டு உம்மால வெஞ்சுப்படா அப்படின்னு தான் உதைப்பேன் நான். அதையும் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் என் கிளானு வேற கிளானுக்கு உருவாக்கிக்கோ, வேற கிளான்ல போய் ஜாயின் பண்ணிக்கோ, வேற ஏதாவது பண்ணிக்கோ, ஜாலியாக இருந்துக்கோ, அவ்வளோதான். ஏன் இதில் நான் கிரீஸ்டப்பாக வந்து தான் உதைப்பேன். அதனால அதில் வந்து யாரும் தலையிடக்கூடாது கைஸ். அவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கூலில் போய் முதல்ல உட்காந்து ஸ்கூலுக்கு போய் படி. உட்காந்து ஸ்கூலில் போய் பாத்ரூமில் போய் பீத்திங்காத. இதெல்லாம் பேசிக்கு. அவங்கவுங்க கிளானில் அவங்கவுங்க எடுக்கிறது தான் முடிவு. அவங்கவுங்க கிளானில் அவங்க யார் லாயலாக இருப்பாங்களோ அவங்கள தான் வச்சுக்குவாங்க. இப்போ உன் கம்பெனியில் வந்து இன்னும் ஆப்போசிட் இருக்கிற கம்பெனியில் வச்சுக்கியா? யாரையும் வச்சுக்க மாட்டேன். அதுதான் உண்மை. யாரையும் வச்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் என் கம்பெனியில் எனக்கு லாயலாக இருக்கணும் மட்டும் தான் நான் வச்சுக்குவேன். இதெல்லாம் வந்து எங்களோட உரிமை. எங்கள் உரிமைலாம் ஏன்னா நீ தலையிடுறீங்க. ஒரே சிரிப்பாக இருக்கு வர வர. இதெல்லாம் என்னன்னு எனக்கே புரியல கைஸ். உலகம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு. எத்தனை தொழிலில் ஜெயிப்பீங்க? 4 தொழிலில் ஜெயிப்பேன்டா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. 4 தொழிலில் நீங்க ஜெயிங்க, யாரும் வேணான்னா. ஐயோ அப்படிதான் இங்க இருக்கவே இது. ஆனா ஒரு சப்பான டைம் இட் வாஸ் நைஸ். எவ்ரிதிங் வாஸ் குட். லைட்டா இந்த கொஞ்சம் லைட்டா உள்ள வந்தவொடனே 400 தொகுதியில் ஜெயிப்பு நமக்கு தான். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு அவரை மட்டும் தாங்க பிடிக்கும். கொள்கை தவிர 5 பேர் வச்சிருக்கோமே, யார் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு அவர் தான். வெற்றி என்னைக்கும் அவர் தான். அந்த மாதிரி நீ உன்னை வச்சுக்க ப்ரோ, உன்னை வச்சுக்க, நீ வச்சுக்க. நான் என்னத்துக்கா வச்சுக்குவேன்? அந்த பக்கம் நீ யாரும் அதை சொல்றதுக்கு நான் வச்சுக்கிறதுக்கு? அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கு. ஐயோ சிரிப்பு கைஸ். சிறப்பான ஆள் நீ. யாரு இவன்? அம்மா யாரா நீ? ஜோரோ இன் லைவ். யாரு நீ? எப்படி என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்க? मेरा कार्ड खो गया है। ब्लॉक करने के लिए 1 दबाएं। ये अब आलू गोभी मिल ஹலோ ப்ரோ கேக்குதா? யாருன்னு தெரியலையே. எப்படி இருக்கான்?